இதோட அவுட்டர் ஏரியா வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போகலாம். உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் டிக்கெட் சில இதுகளுக்கு. நம்ம பெங்களூர் இந்த மாதிரி ஆக்கலாம். அதுக்கு பட் அவங்க போர்டு இருக்க இடத்துக்கெல்லாம் போடணும். போர்டில் ஒரு 3-4 இடம் பார்த்துட்டாங்க, ஃப்ளவர் டோம் அது இதுன்னு. அதெல்லாம் கண்ணிலே தெரில, போர்டு மாத்திரம்னா வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு ஏரியா பேர் பார்த்தேன், டர்பிகாட். டர்பிகாட்னோடனே ஒன்னாந்துறையான்னு கேட்டேன். நம்ம ஊர் அர்த்தம் தானே, ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ் அண்ட் ஃப்ளை ஹை, அதாவது உங்கள் சிறகுகளை உரைத்து உயரமாக பறங்கள். ஒரு குழந்தை அப்படி எப்படி இப்போ மிதக்கு பாருங்கள், கையை வச்சுட்டு பறக்கு பறக்கு மிதக்கு. படத்தை பார்த்து ஆலிஸ்வெல் வந்துச்சா இல்லை இதை பார்த்தா நம்ம படங்களுக்கு ஆலிஸ்வெல் வந்துச்சா தெரில. இந்த ராஜமௌழி படம் ஈன்னு ஒரு படம் வந்துச்சே, அதை பார்த்து இது செஞ்சாங்களா இல்லை இதை பார்த்து அது பண்ணாங்களான்னு தெரில. அநேகமாக இதை பார்த்து தான், இந்த மாடலை பார்த்து தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஜி கோயில் பக்கத்துலேயே மாஸ்க்கு. 20 சிங்கப்பூர் டாலர். 20 சிங்கப்பூர் டாலர்னால் 1400 ஒரு பாக்கெட்டு. சரிண்ணா கொடுமை. அப்படி அங்கே ஆப்போசிட்டு போனோம்னா ரைட்டு லெஃப்ட் சராங்குன் ரோடு, அதான் ஃபேமஸ் ரோடு லிட்டில் இண்டியாவில். பானிபூரி $5 per 6 pieces. இதாங்க கரெக்ட் ரூட்டில் தான் வந்திருக்கோம். கார்டன்ஸ் பை த பே. இது வந்து சவுத் கேட்டு, அந்த சைடு நார்த் கேட்டு. ஓகே, ஸோ இந்த மேப்பு டோட்டலாக இதோட மேப் இருக்குது. இதோட அவுட்டர் ஏரியா வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போகலாம். உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் டிக்கெட் சில இதுகளுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். கார்டன் ஹவர்ஸ், ஃப்ளோரல் ஃபேண்டசி 10 AM to 7 PM. Last admission 6:30 PM. ஃப்ளவர் டோம்க்கு வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் அண்டு OCBC ஸ்கைவே இதுக்கெல்லாம் வந்து டிக்கெட்னு நினைக்கிறேன். சூப்பர் டே அப்சர்வேட்டரி டிக்கெட்டாக இருக்கும். அவுட்டோர் கார்டன்ஸ் ஃப்ரீ ஃபார் ஈஸ்ட் ஆர்கனைசேஷன் சில்ட்ரன்ஸ் கார்டன். ஓகே, பிளானட் யார் பாருங்க, சாட்டே பை த பே, த மெடா. இந்த மெடோ தான் அந்த பில்டிங் இருக்கு இல்லையா. அப்புறம் சில்வர் கார்டன், கோல்டன் கார்டன், ட்ராகன் ஃப்ளை லேக்கு, ட்ராகன் ஃப்ளை பிரிட்ஜு, ஃப்ளோரல் கிளாக்கு, ஹெரிட்டேஜ் கார்டன்ஸ், வேர்ல்ட் ஆஃப் பிளானட், சன் பெவிலியன், பிளானட், செரின் கார்டன், த கேன்யான், கிங்ஃபிஷர் வெட்லேண்ட்ஸ். ஓகே, விசிட்டர் சென்டர், க்ளவுட் ஃபாரஸ்ட், டோம் சூசர், த மெடோ. போலாமா இதுக்குள்ளே? ஓகே, லெட்ஸ் கோ திஸ் வே. அந்த யூரோப்பியன்ஸ் வந்தாங்க, அவங்க எது வழியாக போனாங்கன்னு தெரில. அப்பா, சோலார் பேனல் இதிலே வச்சுருக்காங்க. ஓ, என்னன்னு தெரில. இது வழியாக அப்படியே ஈஸ்ட்டுக்கு போயிடலாமா? அப்படியே பேட்ரி கார் வேறு இருக்குது, பேட்ரி ஆப்ரேட்டட் கார் வேறு. அதாவது நம்ம பெங்களூர் இந்த மாதிரி ஆக்கலாம். அதுக்கு இதானது தான். எஸ், யூரோப்பியன்ஸ் அப்படி தான் போகிறாங்க. நம்மளும் அந்த ரூட்டு போயிருமா பிடிச்சி will follow them. Cloud Forest, Super Tree Grove. எல்லாமே
இந்த மேடோ இதெல்லாம் இந்த வழி தான் போட்டிருக்கு. ஃப்ளோரல் ஃபேண்டசி, ஃப்ளவர் டாம், கிளவுட் ஃபாரஸ்ட். இந்த வழியை பாருங்கள், அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. உள்ளேருந்து ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ஒன்று வருது. இப்போ இது வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்துருப்போம் போல் இருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் அவங்க போர்டு இருக்க இடத்துக்கெல்லாம் போடணும். போர்டில் ஒரு 3-4 இடம் பார்த்துட்டாங்க, ஃப்ளவர் டோம் அது இதுன்னு. அதெல்லாம் கண்ணிலே தெரில. போர்டு மாத்திரம்னா வந்துக்கிட்டே இருக்குது. அப்சர்வேட்டரி டவர், ஓ அந்த ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதுவும் ஃப்ளாரன்ஸ் டோமா. வாட்டர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது கார்டன் சிட்டி. சிங்கப்பூர் வந்து சொன்னால் நம்ம மாட்டீங்க, தண்ணி கீழே உள்ளது தெரியுதா. ஆக்சுவலாக வந்து 1965 வரைக்கும் இது வந்து மலேசியாவோட இருந்துச்சு. 1965 தான் வந்து மலேசியாவிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமாகி தனி நாடாச்சு. ஸோ அந்த 65லேருந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு 75 ஒரு 10 இயர்ஸுக்குள்ளேயே சிங்கப்பூருக்கு வந்து அவ்வளோ வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2 வந்து ஜப்பான்கிட்ட இருந்துச்சு. பிரிட்டிஷ்லேருந்து ஜப்பானுக்கு வந்து ஜப்பானீஸ் இதை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஜாப்பனீஸ்லேருந்து வேர்ல்டு வார் 2க்கு இது அவங்க வந்து ஒரு மெயின் பேஸாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மலேசியாட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க போராடி மலேசியாவிலேருந்து தனி நாடாக சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் இது இம்ப்ரூவ் ஆனது தான் இந்த சிங்கப்பூர். இங்கே ஒரு ஏரியா பேர் பார்த்தேன், டோபிகாட். டோபிகாட்னோடனே ஒன்னாந்துறையான்னு கேட்டேன். நம்ம ஊர் அர்த்தம் தானே. கடைசியில் கேட்டால் ஆமான்னாங்க. இப்போ ஒன்ஸ் ஒரு பீரியடில் வந்து அந்த இடத்துல வந்து அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வா, நல்லா இருக்குல்ல. அப்படியே போகலாமா, இதிலே போகலாமா, ரோட்டில் போகலாமா? இது க்ளோஸ்டு. ஸோ நம்ம இந்த ரோடு வழியாக தான் போகணும். இதான் ஃப்ளோரல் ஃபேண்டசி, ஃப்ளவர் டோம், கிளவுட் ஃபாரஸ்ட். அந்த பின்னாடி தெரியலாங்க அந்த வெல்கம் மார்ச். இந்த வெல்கம் மார்ச் தான் வந்து இதோட அர்த்தம் என்னென்னா, ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ் அண்ட் ஃப்ளை ஹை, அதாவது உங்கள் சிறகுகளை உரித்து உயரமாக பறங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதுக்காக இந்த அலங்கார வளைவு வச்சுருக்காங்க. ரிவர் பை பார்க் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. போகலாம். ஆ, ஒரு குழந்தை அப்படி எப்படி இப்போ மிதக்கு பாருங்க, கையை வச்சுட்டு. பறக்கு மிதக்கு.
பாருங்கள், அந்த குழந்தைய பாருங்கள். Planet, white painted bronze, stainless steel, beautifully balanced on a blanket arm of sleeping boy child. This 7-ton bronze floats like a heavenly body above a verdant earth. 2013 தான் இதை வச்சிருக்கிறாங்க. ஓகே, இது ஃபுல்லாக காஸ்ட் ஆர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? இது ஃப்ரீ ஆர் காஸ்ட்? பர்சனல். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் சைனீஸ் இது. ஓகே, சைன கடவுளை ஒரு ஸ்டாச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாம் ஃபோட்டோ வேறு எடுக்கிறாங்க. அது நம்மளுக்கு யாருன்னே தெரில. சிங்கப்பூர் சிங்காட். இங்கேருந்து ஏதோ வீசுகிறாங்க, அந்த பெல் அடிக்கிறதுக்கு காசு எடுத்து போடுறாங்க. எஸ், ஆல் இஸ் வெல். ஓ, ஆல் இஸ் வெல். நம்ம படத்தை பார்த்து ஆல் இஸ் வெல் வந்துச்சா, இல்லை இதை பார்த்தா நம்ம படங்களுக்கு ஆல் இஸ் வெல் வந்துச்சா தெரில. எங்கே போகிறோன்னு தெரியலையே. சூப்பர் ட்ரீ குரூப், சில்ட்ரன்ஸ் கார்டன், ஃப்ளவர் ஃபாரஸ்ட், ஃப்ளவர் டம். ஃப்ளவர் டம்ங்கிறது அந்த ஆப்போசிட்டில் இருக்குல்லையே, அதான் ஃப்ளவர் டம். அந்த இருக்கு பாருங்கள், அதான் ஃப்ளவர் டம். லைட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ சாதாரணமாக இருக்குது. அதுதான் ஃப்ளவர் டம். எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைகள். ஓகே, இதுக்கு மேலே இதில் உள்ளே போகிறது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் டோம் இங்கேருந்தே பார்த்துட்டோம். ஓகே, let's go out. தண்ணிக்கு நடுவில் 2 ஈ இருக்கு பாருங்க. நேமா இந்த ராஜமௌழி படம் ஈன்னு ஒரு படம் வந்துச்சே, அதை பார்த்து இது செஞ்சாங்களா இல்லை இதை பார்த்து அது பண்ணாங்களான்னு தெரியல. அநேகமாக இதை பார்த்து தான், இந்த மாடலை பார்த்து தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஜி. அப்படியே டிட்டு அதில் இந்த ஈ தான் அதில் வந்துச்சு. முன்னாடி அந்த கண்ணு மாதிரி 2 ரெட்டு இருக்கும் பாருங்கள், அந்த அதில் 2 ரெட்டு வேறு இருக்குது பாருங்கள். அதோட ரெக்கை எல்லாமே அப்படியே டிட்டோ. எஸ், சூப்பராக இருக்குல்ல. அந்த வாட்டர் ஃபவுண்டெயினு, அந்த ஈ, அந்த பாலம்,
கிட்டத்தட்ட சைனா டவுன் பக்கத்தில் வந்துட்டேங்க. நம்ம அந்த கார்டன் பை பேலேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு, அதாவது பஸ்ஸு பிடிச்சி எம்ஆர்டி பிடிச்சி வரணுன்னாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்டி பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி அப்புறம் எம்ஆர்டி பிடிக்கணும், இல்லை எம்ஆர்டி பிடிச்சி பஸ்ஸை பிடிக்கணும். அதெல்லாம் மாறி வர்றதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 கிலோமீட்டர் அப்படி நடந்துட்டேன். வந்தால் கோயில், நம்ம கோயில் பக்கத்துலேயே மாஸ்க்கு பாருங்க. சைனா டவுன் ஆரம்பத்திலே கோயில் மாஸ்க்கு. கொஞ்சம் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தாங்க. ரொம்ப காஸ்ட்லின்னா கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை, ரொம்ப காஸ்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனு ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாப்அப் பண்ணேன். 50 GB அதுதான் மினிமம். டாப்அப் பண்ண மினிமம் வந்து 15 சிங்கப்பூர் டாலர்ஸ். 15 சிங்கப்பூர் டாலருங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1735 1050 ரூபா. பார்த்துடுங்க இவ்வளோ காஸ்ட்லின்னு. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரீட் போகணும், எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். யாராவது கிராஸ் பண்ணுறாங்களா? பகோடா ஸ்ட்ரீட் ஸ்டாண்டர்ட் லோன் ஷாப்ஸ், இது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸுங்க. இது சைனீஸ் நியூ இயர்னில் ஜென்ரலாகவே இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒரு சீப் ரேட்டில் கிடைக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் $10. இது 5 எடுத்தால் $10. எப்படி இருப்பாருங்க, எவ்வளோ பிஸியாக ஒரு வைப், என்ன வைப்பில் இருக்குன்னு. தாய் ரெஸ்டாரண்ட் சின்ஸ் 2006. இது வந்து சைனா டவுன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஒரு கடையில் போய் ஒரு சிகரெட் பாக்கெட் என்ன விலைன்னு கேட்டாங்க. மால்ப்ரோ லைட் நம்ம ஊரில் வந்து 380 ரூபாய், 400 ரூபா, 400 to 450 இருக்குன்னு கேட்டுங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 19, அதாவது கிட்டத்தட்ட நியர்லி 20 சிங்கப்பூர் டாலர். 20 சிங்கப்பூர் டாலர்னா 1400 ரூபா ஒரு பாக்கெட்டு. சரிண்ணா கொடுமை சார். இது சிங்கப்பூர் கிஃப்ட், சிங்கப்பூர் லவ் கிஃப்ட் ஷாப், டேக்ஸ் ஃப்ரீ. $1 செட் 5 for 10. டாலர்னா 70 ரூபா. சிங்கப்பூர்லேயும் விலை கம்மியாக தான் கிடைக்கும். விலை கம்மியாக கிடைக்கிற கடைகளும் இருக்குது. 2 for 10. அந்த பேக்லாம் 2 for $10 இருக்குது. $700 ரெண்டா, 10னா $700. நல்ல மாம்பழ வாசம் வருது. நம்ம எங்கே போடுறாங்கன்னு தெரில, சூப்பராக இருக்குது. 100 கேண்டில்ஸ் 5 for 10. ஓ ஃப்ரூட் ஸ்டாலுங்க. கொஞ்சம் அண்ட் க்ரீம். durian.
பீப்புள், சைனீஸ் பீப்புள், அங்கங்கே நம்மளோட இந்தியன்ஸும் இருக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி தமிழியன்ஸ் தான், இந்தியன்ஸ்னால். இது ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றாங்க. க்ளவுஸை போட்டுட்டு பழத்தை தூக்கி எடுத்து சாப்பிட்றாங்க. நைஸ். போகலாம், அப்படி போகலாம், அப்படி போய் பார்க்கலாம். நாமோ ட்ராவல் egg and food. அதாவது டோட்டல் சிங்கப்பூர்லேயே இங்கே கடை, சைனா டவுனில் கடை திறந்துருக்கு. அதுவும் இந்த சில நிறைய ஸ்டால்ஸும் மூடி தான் இருக்குது. ஒரு 25% ஸ்டால்ஸும் மூடி தான் இருக்குது. லிட்டில் இந்தியாவில் எப்படின்னு தெரில. எல்லா இடத்துலையும் 7-Eleven அவ்வளோ இருக்கும். பட் இங்கே 7-Eleven தேடுறோம், 7-Eleven காணும். அது பகோடா ஸ்ட்ரீட். அது இது என்ன ஸ்ட்ரீட்டு தெரில. அது ஃபேமஸ், பகோடா ஸ்ட்ரீட் இது ஃபேமஸ். நாளைக்கு கேள்விப்பட்டிருக்கேன். Tattoo World. நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க பாருங்க. இதாங்க, இதான் சிங்கப்பூர் சைனா டவுன். பாருங்க, சைனீஸ் நியூ இயரை வச்சு இதாங்க சிங்கப்பூரோட ஃபேமஸ் லிட்டில் இந்தியா. ஃபுல்லாக ஃப்ரூட் ஸ்டால்ஸு, கிராசரி ஸ்டால்ஸு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அங்கே ஆப்போசிட்டு போனோம்னா ரைட்டு லெஃப்ட்டு செராங்கூன் ரோடு, அதான் ஃபேமஸ் ரோடு லிட்டில் இந்தியாவில். ஆக்சுவலாக 18th century 1800 வருஷம் 18th centuryலேருந்தே இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க. அதுலேருந்து அப்படி டெவலப் ஆகி இதாக இருக்குது. ஸோ 18th centuryலேருந்தே இந்தியன்ஸ் வசிக்கிற இடம் அது. செராங்கூன் ரோடு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மழை பெய்யுது, அப்படி ட்ரிஸ்லிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹெவி ட்ரிஸ்லிங். இங்கே ஒரு ஃபேமஸ் வீரகாளி அம்மன் நினைக்கிறேன், ஒரு அம்மன் கோயில் இருக்குது செராங்கூன் ரோட்டில். அதுதாங்க சிங்கப்பூர் ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டு மெயின், இதெல்லாம் அந்த தீம் பார்க் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைகளோடு வந்து பார்க்கலாம். 2 days மேக்ஸிமம் 3 days. நம்மளை மாதிரி ஆள்லாம் ஒரே நாள் தான். அந்த சைடு இன்னொரு எண்டு இருக்குது. நம்ம ஒரு எண்டு கவர் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் சைடு ஒன்று இருக்குது. பஸ்ஸு போது பார்த்தீங்களா, தான் செராங்கூன் ரோடு. பேஷன் பேலஸ், மதுரை சுல்லா பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஆனந்த பவன் சைவம், கனிப்பா. இதாங்க செராங்கூன் ரோடு. ஜல்லஸ். மழை கொஞ்சம் பெருசாகவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஜோதிஷ்
ஸ்லிப்பர்ஸ், டாப்ஸ். all Indian dresses. பூஜை ரூம் தேவையானதெல்லாம் இருக்கு. நல்ல சாம்பிராணி போடுறாங்க. ஜுவல்லரி பாக்ஸஸ், நாங்கள் நல்லா மழை பிடிச்சிடுச்சு வெளியே. This is Little India Arcade, ஹோட்டல் நினைக்கிறேன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இதான் இண்டியன்ஸுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிற இடம். பானிபூரி $5 per pieces. ஸோ இவ்வளோதான் லிட்டில் இண்டியா. இப்படியே தான், இப்படி எங்கே போனாலும் இதே மாதிரி கடைகள் இதுகள் தான். ஸோ நல்ல மழை, சரியான ரெயின். இப்போ நம்ம எம்ஆர்டிக்கு போகணும், ரோடை கிராஸ் பண்ணி. எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தெரில. டேபிள் ரன்னர், இன்சென்சிங் ஊதுபத்தி.